அங்க பாருங்க, இதுதான்டா ஹில் ஸ்டேஷன், இதுதான்டா கிளைமேட் அப்படின்ட்டு இருக்குது நம்ம கொல்லிமலை. அடடா சம்பவம் பண்றாரு ஒருத்தர் மடி. ஏதோ சச்சின் படத்துக்குள்ள என்ட்ரி ஆன மாதிரி இருக்குது. வெல்கம் டு அன்ஸ்கிரிப்டட் எல்கே. இன்னைக்கு நம்ம பயணம் எங்க இருந்து பாத்தீங்கன்னா, சேந்தமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொல்லிமலை வரைக்கும் மேல போறோம். ஓகே ஓகே, அப்படியே வண்டி திருப்பிக்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வண்டி ஓட்டல, என் ஃப்ரெண்டு தான் வண்டி ஓட்டுறான் இன்னைக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வீடியோ விட்டுட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு. அதுவும் இல்லாம என்னோட வீக்கு தகுந்த மாதிரி நான் பேசணும் அப்படிங்கறனால சரி நானே வந்து பின்னாடி உட்காந்து கேமரா பிடிச்சிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது. அதுவும் இல்லாம இது வேற ஒரு சடன் பிளான், அதனால மைக்குக்கு வேற சார்ஜ் போடல ரிசீவருக்கு. நம்ம சேந்தமங்கலத்துல இருந்து காரவழி போகி அப்படியே கொல்லிமலை மேல ஏற போறோம். அதுவும் இல்லாம எந்தெந்த கிளிப் தேவையோ அது வந்து நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எடுத்துக்குவேன். அதனால வந்து நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. இப்ப நம்ம அந்த இதுல வந்து நம்ம எப்பவுமே ஹெல்மெட் மாட்டி எடுத்துட்டு போற வீட நம்ம எடுத்துட்டு போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அது ஃபுல்லா வீடியோ ஓடிட்டே தான் இருக்கும். எப்படியா இருந்தாலும் நம்ம இங்க இருந்து சேந்தமங்கலத்துல இருந்து கொல்லிமலைக்கு ஏற வந்து ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடும் மேல ஏறதுக்கு. ஏன்னா கொல்லிமலை பாத்தீங்கன்னா நம்ம கடல் மட்டத்துல இருந்து 4000 அடி ஹைட்ல இருக்குது. கிட்டத்தட்ட 70 ஏர்பின் பென்ஸ், 70 கொண்ட ஊசி வளைவுகள் இருக்குது நம்ம கொல்லிமலையில. அப்படி நம்ம போக போக கொல்லிமலையில என்னென்ன இருக்கு, சுத்தி பார்க்க என்னென்ன இடம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே போகலாம். கையிலேயே கேமரா பிடிச்சிட்டு வரோம். எப்பவுமே ஹெல்மெட்ல வச்சுட்டு வருவோம் நம்ம கேமராவை. இன்னைக்கு நம்ம கையில பிடிச்சிட்டு வரனால கை வேற வலிக்குது. இன்னைக்கு வந்து கொல்லிமலையில என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவுட்டோர் ஷூட் கொல்லிமலையில. உங்ககிட்ட நம்ம வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம தொழிலே வந்து போட்டோகிராஃபி தான். அதனால இன்னைக்கு அவுட்டோர் ஒன்று இருக்கிறதுனால நம்ம அங்க போகிறோம். அதனால அங்க இருக்கிற அருவி, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, அப்புறம் அரப்பளீஸ்வரர் கோயில் அதெல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியாது. இன்னொரு நாள் அதுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா இன்னொரு நாள் அது ஒரு 2 days ஸ்டே பண்ணி கொல்லிமலை 2 days என்னென்னலாம் சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து நான் போடுறேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரூட் மாதிரி தான். இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ரூட் மாதிரி இருக்கும். அப்புறம் எப்படி 2 days ஸ்டே பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மலான ஒரு வீடியோவா தான் இது இருக்கும். பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம ரைட் எடுத்து நம்ம காரவழி போறோம். இதுல இருந்து ஆக்சுவலா நம்ம வந்து இந்த ஊருக்குள்ளேயே வர தேவையில்லை. நம்ம அந்த புதுசா போட்டுக்கிற பைபாஸ் ரோட்லயே கூட நம்ம நேரா கூட போய்க்கலாம். இப்ப வந்து நாங்க அந்த சேந்தமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க உள்ள இருந்து வந்தோம். இதுதான் நான் சொன்ன அந்த ரோடு.
சுட்டாங்கன்னா கையில் கேமரா வச்சிருக்கேன்னு சொல்லிடுறேன். கொல்லிமலை ஏறுறோம். கொண்டை ஊசி வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது. பாதுகாப்பான பயணத்தில் உங்களோடு நெடுஞ்சாலைத்துறை. நம்ம வந்து இங்க காரவழியிலே சாப்பிட்டாச்சு. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வெளியூர்னு வந்துட்டாலே ஃபுட் எல்லாம் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும். கரெக்டா நம்ம நாமக்கல்ல இருந்து கொல்லிமலை ஒரு 55 கிலோமீட்டர் இருக்கும். சேந்தமங்கலத்துல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிளைமேட் வேற லெவல்ல இருக்குது கொல்லிமலையில. இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா 22/12/2024. இங்க கீழே வந்தீங்கன்னா இங்க செக் போஸ்ட் இருக்கும். நீங்க லைசன்ஸ் ஹெல்மெட்லாம் போட்டு வந்தீங்கன்னா உங்களை பிடிக்க மாட்டாங்க. காரவள்ளி வன சோதனை சாவடி. அதிகபட்சமா கொல்லிமலை ஒரு 2 நாள் சுத்தி பார்க்கலாம். 2 நாள்ல கொல்லிமலைய ஒரு 2 நாள் நம்ம சுத்தி பார்க்கலாம். அந்த 2 நாள் எங்கெங்க போகலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாளே நீங்க வந்து அரப்பளீஸ்வரர் கோயில் போகலாம். நீங்க பஸ்ல டிராவல், நான் பஸ்ல கொல்லிமலை சுத்தி பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது வந்து அரப்பளீஸ்வரர் கோயில் பஸ் போகும். அப்போ வந்து நீங்க அங்க இருந்து அரப்பளீஸ்வரர் கோயில் போயிட்டு அப்படியே நீங்க கீழே ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சிக்கு போகலாம். கிட்டத்தட்ட அது ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும். அது வந்து உங்களுக்கு டீட்டெயிலா ஒரு நாள் வந்து கொல்லிமலை சுத்தி பார்க்கறது வீடியோக்கு வந்து நான் டீட்டெயிலா ஒரு நாள் கண்டிப்பா நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நாள் வரும். அந்த வீடியோல இன்னும் கொஞ்சம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பயண அனுபவங்கள் பற்றிலாம் இன்னும் நான் சொல்றேன். இதுல இப்போதைக்கு வந்து நம்மளோட வந்து நம்ம ரோட் வியூஸ் மட்டும் தான் இதுல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்ஸ்கிரிப்டட் எல்கே, நான் உங்கள் எல்கே. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அதுவும் மேகமூட்டங்கள், பனிமூட்டங்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு போறதுக்கு அருமையாக இருக்கின்றது. இன்னைக்கு நம்ம நாமக்கல்லே இன்னைக்கு வந்து வெயில் கிடையாது. அப்ப இங்க யோசிச்சு பாருங்க, இங்க ஹில் ஸ்டேஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வியூ காட்டுறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்து பைக் ரைட் பண்ணல. மொத்தம் 70 கொண்ட ஊசி வளைவுகள் கடல் மட்டத்துல இருந்து 4000 அடியில இருக்குது நம்ம கொல்லிமலை. 2வது வளைவு நம்முடைய கொல்லிமலை பாத்தீங்கன்னா ஒரு கிழக்கு தொடர்ச்சி மலை ஆகும். இன்னும் கொல்லிமலை பத்தி பேசுறதுக்கு வந்து நிறைய இருக்குது.
அது வந்து உங்களுக்கு அந்த வீடியோல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் எடுக்க ட்ரை பண்றேன். ஏன்னா அதுக்கு வந்து நான் ட்ரோன் வேணும். நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன் ஹில்ஸ் பத்தின இன்னும் நம்ம நல்ல வியூஸ்லாம் நம்ம பார்க்கறதுக்கு வந்து தேவை. ஸோ வந்து ட்ரோன் ரெடி பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் என்னால் எவ்வளோ கூடிய சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வந்து நான் எடுத்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். அந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நல்லா இருக்கு. அது என்னன்னு தெரியல, வண்டி பின்னாடி உட்காந்து போனாலே பயமா தான் இருக்குது. நம்ம வண்டி ஓட்டிட்டு போனா நம்ம கரெக்டா போவோம். பின்னாடி உட்காந்து போனா முன்னாடி உட்காந்து கரெக்டா ஓட்டுவாங்க வண்டி. பயமாவே இருக்குது ஐயா. நானே மெதுவாக தான் போயிட்டு இருக்கேன். இன்னும் வண்டி செட் ஆகல. இவன் வேற வண்டி செட் ஆகலைங்கிறான். பாதி பாதி ஹில்ஸ் ஏறதுக்குள்ள ஏதாவது சம்பவம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? மகாராஷ்டிரா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிலாம் கீழே இறங்குது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம காரப்பளீஸ்வரர் திருக்கோயில் 31 கிலோமீட்டர். மேல ஏறினாலே நம்ம கொல்லியில் சேர்னால மேல அந்த அளவுக்கு சிக்னல் கிடைக்காது. மேல ஏற வரைக்கும் அங்க போயிட்டு சிக்னல் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும். சார்ஜ் பாத்தீங்கன்னா 35 வந்துருச்சு. 100ல எடுத்துட்டு வந்தேன், அதுக்குள்ள 35 வந்துருச்சு. நம்ம எப்பவுமே கேமரா வந்து ஹெல்மெட்ல மாட்டிக்கிட்டு நம்ம போறதுனால எவ்வளவு சீக்கிரத்துல குறையுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு எனக்கு முறையா தெரியுது, ரொம்ப வேகமா குறையுது. முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய மங்கீஸ்லாம் இருக்கு. பொறுமையாவே போடா, இடையில வந்துட போகுது. ஹில்ஸ் ஏறதுக்கே 2 பேட்டரி தேவைப்படும் போல.
சவுண்ட் ஆர்ன். ஓடி எழுப்புங்க, டேய் ஓடி எழுப்பு. இங்க இருந்து மாசிலாடி பாத்தீங்கன்னா 27 கிலோமீட்டர். டிஸ்பிளே வேற அப்பப்ப ஆஃப் ஆயிடுது. அதுல போய் செட்டிங்ஸ் ஆஃப் ஆகிற மாதிரி செட்டிங்ஸ் மாத்தி வைக்கணும். நண்பா நான் கொஞ்சம் சைடா உட்காந்துருக்கேன், அப்படியே இரு நல்ல நேரம் வந்துக்கிறேன். ஓகே, ஒரு பக்கமா வலிக்கிட்டே போறேன் நான் வர வண்டியில. சிக்னலே கிடைக்காது. இவன் யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்கிறனால தெரியல. பார்த்து வந்துடுறீங்களா? சரி ஓகே. ஓ, கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருக்கான். பைக் என்ன சார்? பைக் எடுத்துருக்கீங்களா? உள்ளார வந்துருங்க. சரிண்ணா, ஓகே ஓகே. ஆனால் நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேண்ணா. மொத்தமா இப்ப நம்ம 20 பெண்டு கடந்தாச்சு. இன்னும் 50 பெண்டு இருக்குது. செம்மடுக்கு 17 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். ப்ரோ நண்பா, இதுக்கப்புறம் நம்ம வர இங்கெல்லாம் கொஞ்சம் மண் சரிவு ஏற்பட்டிருக்குது போல. இதோ மண் சரிவு ஏற்பட்டிருக்குது இங்கெல்லாம். நாமக்கல் பஸ். வண்டி ஓவர்டேக் செய்யவும். பாருங்க, இங்க ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி கட்டி இருக்கிறாங்க. நான் கடைசியா கொல்லிமலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2019 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கடைசியா கொல்லிமலை வந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இல்ல 2022 வந்தேன். ஆமா, நானும் ஒரு அவுட்டோர் ஷூட்டுக்கு வந்தேன். நான் அவங்கள்ட்ட பல முறை சொன்னேன், வாங்க நம்ம ஏற்காடு போலான்ட்டு. அவங்க தான் வந்துட்டு இல்ல நம்ம கொல்லிமலையே போலாம் அப்படின்னு சொன்னாங்க. பைக்ல வந்தது கடைசி 2019. அதுக்கப்புறம் வந்து 2-3 தடவை வந்ததுக்கப்புறம் 2-3 தடவை நான் கார்ல தான் வந்தேன். பைக்ல வந்து கடைசியா வந்து 2019. அதுக்கப்புறம் ஒரு அண்ணா கூட கார்ல தான், அப்புறம் கஸ்டமர் கூட அவங்க கூடயும் கார்ல தான் வந்தேன். அப்ப நாங்க அன்னைக்கு நாங்க வரும்போது போட்டோ எடுக்க வரும்போதெல்லாம் நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. வேண்டாம், ஓவர்டேக் செய்ய வேண்டாம். இருபத்தாறாவது வளைவு திருப்பி விட்டாச்சு. நமக்கு இந்த கார்ல ஹில்ஸ்லாம் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், வாமிட் வந்துடும். அதனாலே கார்ல டிராவல் பண்றதுனா அவ்வளவா அவாய்ட் பண்ணிடுவேன் நான், ஹில்ஸுக்கு மட்டும். மற்றபடி கார்ல போறதும் பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அதுல கார்ல பாட்டு போட்டுட்டு வைப் பண்ணிட்டு போறதுலாம் ஜாலியா இருக்கும்.
சார்ஜ் பார்த்தீங்கன்னா 25 வந்துருச்சு. நாம முன்னாடி ஒரு ரைடர்ஸ் போறாங்க. இதுக்கப்புறம் 34வது வளைவுல நிறுத்தி, அதான் முக்கியமான வளைவு, சென்டர் பாயிண்ட் நம்ம மலை ஹில் ஸ்டேஷன் ஏறத்துக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியூலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே பாருங்க, லெஃப்ட்ல பாருங்க. கேமரா எந்த அளவுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரில. நண்பா வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா பார்த்து பேசுங்கள் நண்பா. மோடி போற வேன்காரர் வெளியே விட மாட்டேங்கிறாப்புல. பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸோ 50 செகண்ட்ஸோ அது பேசக்கூடாது. இங்க பாருங்க, இந்த மாதிரி திருப்பி காட்டுறதுக்கோசரம் தான் நம்ம வந்து பின்னாடி உட்காந்துட்டு வரோம். அதுவும் இல்லாம இந்த இயற்கையை ரசிச்சு வரதுக்கு நான் ஜாலியா இருக்குது பின்னாடி உட்காந்துட்டு வரனால. அங்க பாருங்க, இதுதாடா ஹில் ஸ்டேஷன், இதுதாடா கிளைமேட் அப்படின்ட்டு இருக்குது நம்ம கொல்லிமலை. லைஃப்ல ஒன்ஸ் ஆச்சும் வந்துடணும் நம்ம இங்க. ஒரு நல்ல பிளேஸ், சுத்தி பார்க்க ஒரு நல்ல இடம். அதுவும் இந்த பைக் ரைடர்ஸ்லாம் கண்டிப்பா வந்து இங்க வரலாம். அவங்களுக்காகவே 70 RPM பென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மிட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பஸ்ஸில் எப்படி டேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துட்டு அப்படியே பார்ப்போம். அதில் இது கால் விட்டுறாங்களா? அச்சோ, நம்மளை பார்த்து பயந்து ஓடுறான். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் இருக்கிற 34வது கொண்டை ஊசி வளைவில் நம்ம இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம எல்லோரும் வந்தாங்கன்னா இங்கே ஒரு ஸ்பாட் போட்டு இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போவாங்க இங்கே எல்லாருமே. அப்படியே கீழே ஒரு லாரி ஒன்று வருகின்றது, கீழே ஒரு பஸ் ஒன்று வருது. லாரிக்காரங்க எப்படி திரும்புகிறாங்கன்னு சொல்லி அப்போல்லாம் சொல்லக்கூடாது, லாரி எப்படி திரும்புதுன்னு பார்ப்போம் பாருங்க. வழியே இல்லை, அப்படியே திருப்பியானோம். பெரிய பஸ்லாம் ஏற வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், வெளியே சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க, அதெல்லாம் அலையாதுங்க, மாட்டுக்குவீங்க. இந்த ஊர் ஸ்டார்ட் பண்ணதே தெரியல. இது வரைக்கும் வரும்னு தெரியல. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு
அடடா சம்பவம் பண்றாரு ஒருத்தர் மடி. இல்லை ரிவேஸ் வந்து தான் போவாங்க. பஸ் நாமக்கல்லேருந்து வந்தால் சேலத்துலேருந்து வருதான்னு சொல்லி தெரியலையே. பஸ் நேரம் அரப்பளீஸ்வரர் கோயில் தான் போகுது. அழகா திருப்பிட்டு போயிட்டாவில். ஓகே, நம்மளோட பயணத்தை தொடரலாம். நம்மளும் இந்த பெண்ட்ல இருந்து கிளம்பிட்டோம். இப்போ மேகமூட்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. அந்த பைக்காரரு சம்பவம் பண்ணிப்பாரு பஸ்லயே. அவரு ஓரமா நின்றுட்டு இருந்தாரு. நம்ம நண்பர் வேற பஸ் அங்கதான் வருவாங்க, நீங்க கொஞ்சம் ஓரம் ஆகுன்னு சொல்லிட்டு அவரு வேற கரெக்டா போய் பஸ்ல மோக மாதிரி போயிட்டாப்புல. அந்த சம்பவத்தை நினைச்சு இன்னும் சிரிச்சுட்டு தான் இருக்கிறான். இங்க பாருங்க, இதாண்டா வியூஸ், இதாண்டா கிளைமேட்டு. அப்படியே இங்க பாருங்க என்னமா இருக்குது. உங்களுக்கு வீடியோல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கின்றது. சிரிக்காதே சிரிக்காதே, சிரிச்சிட்டு வண்டி ஓட்டாதே. பரவாயில்ல, பஸ்ஸுக்காரர் கூட வந்து எதுவும் திட்டல, எதுவும் சொல்லல. பரவாயில்ல. சொல்லலையா அவரு இல்ல, பொதுவா வந்து இந்த மாதிரி ஆச்சு. நம்ம நார்மல் மெயின் ரோட்ல போனாலே பஸ்ஸுக்காரங்க திட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன்ல வந்து இந்த மாதிரி முக்கியமான திருப்புற இடத்துல வந்து அந்த மாதிரி பைக்கார ஒரு சம்பவம் பண்ணும்போது அப்பயும் அவர் கோவப்படமா தான் இருந்தாரு. ஆனா உண்மையிலே இந்த கொல்லிமலை டிராவல் பண்றவங்க வந்து இந்த பஸ்காரங்களும் லாரிக்காரங்களும் கிரேட்டு தான். ஏன்னா டூ வீலர்லாம் நம்ம வரவங்களே இப்படி சம்பவம் பண்ணும்போது அவங்க எப்படி நம்ம ஸ்மூத்தா கூட்டிட்டு வராங்க பஸ்ஸுக்காரங்களாம். நம்மருவி இங்க இருந்து 11 கிலோமீட்டர். உங்களுக்கு நம்மருவி வீடியோ, ஆகாயங்கை நீர்வீழ்ச்சி, இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ தான் உங்களுக்கு போடுறேன். எனக்கு இன்றைக்கே பண்ணணும்னு தான் ஆசை. ஆனால் இன்றைக்கி நம்ம ஷூட்டு முடிச்சுட்டு நம்ம வர வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும் இன்றைக்கி. ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து முசிறிட்டு குளித்தலை வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கு, அது போய் அப்லோட் பண்ணணும். இங்கே பாருங்க செமையா இருக்குது. நம்மள கிராஸ் பண்ணி போன பஸ் இங்கே. அந்த பைக்கார சம்பவம் நீங்க பண்ண நிகழ்த்த வேண்டாம். நாம இப்போ 44வது கொண்டை ஊசி உழவை தாண்டுறோம். வெற்றிகரமாக பேருந்தை கடந்து விட்டாச்சு. உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஒரு இடத்துல ஸ்டடியா நிக்காது தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கையிலே எடுத்துட்டு போறதுனால அப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க ஒரே மேகமூட்டம்.
அந்த திரும்பும்போது சேஃப்டிக்காக அவங்க அது போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி முடிச்ச இடம் இருந்தால் அது அந்த சேஃப்டியா அந்த ஒரு இதை காட்டுறேன். நண்பா அந்த சேஃப்டி இது வந்துச்சுன்னா அது ஸ்லோ பண்ண அந்த இடத்துல லைட்டாக அப்படியே வீடியோ எடுத்துடலாம். போட்டுட்டே வராங்க. கீழே இருந்து மேலே போட்டுட்டு வராங்களா? கீழே இருந்து மேலே போட்டுட்டு வராங்க போல. இங்கே பாருங்க மேகம் நகர்றது சூப்பராக இருக்குது. மேகம் நகர்கிறது. ஒரே ஸ்மோக் எஃபெக்டா இருக்குமே. ஏதோ சச்சின் படத்துக்குள்ள என்ட்ரி ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா சச்சின் படத்துல கீழெல்லாம் ஸ்மோக் எஃபெக்டா தான் இருக்கும். ஸ்டோரி படத்துக்கு ஒன்று எடுக்கிறோம். எடுக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 20 செகண்ட். ஓகே இங்க வரங்க. ஃபுல்லா உங்களுக்கு அந்த பக்கம் எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லா வந்து மேகம் பனி. நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா ரைட் சைடாவே காமிச்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் லெஃப்ட் சைட்ல வருவோம். மேல் நோக்கி வரும் வாகனங்களுக்கு கீழ் நோக்கி வரும் வாகனங்கள் வழிவிடவும். பாருங்க எவ்வளவு இதா இருக்குது. அப்பா சூப்பரா இருக்குல்ல பார்க்க. அந்த பொண்ணு வாமிட்டு வர மாதிரி ஆயிடுச்சா? பாருங்க அங்கங்கெல்லாம் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. இங்கே வரவங்க எடுத்துட்டு தான் வரேன். பாருங்க எவ்வளவு மிஸ்டின்னு சொல்லிட்டு பார்க்க அருமையாக இருக்குது. இன்னைக்கு ஏன் இங்க இவ்வளோ அழகா இருக்கு நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நான் வரனாலதான். அந்த இயற்கை எனக்காக ஹெல்ப் பண்ணுது நான் நினைக்கிறேன். அருமை. இங்க பாருங்க ஃபுல்லா மிஸ்ட் தான். நேற்று என்னுடைய நண்பர் ஏற்காடு போயிருந்தாப்புல. அங்க வெயில் பொழந்து கட்டிருச்சான். இன்னைக்கு கொல்லிமலை வந்திருக்கான். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று அவன் போகும்போது என்னை விட்டுட்டு போயிட்டான். அதனால தான் அங்க ஏற்காடுல வெயில் அடிச்சிருக்குது. மேகம் கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து குளிர் காத்து. அருமையா இருக்கு. இதுதான் வந்து அவங்க அங்க போட்டுட்டு இருந்தது. இந்த மாதிரி இதுதான். எதுக்காகனா ஏதாச்சும் வண்டிக்கு இது மோதுனுச்சுன்னா அப்படியே அந்த வளைவிலே போய்டும் நான் நினைக்கிறேன். இந்த பக்கம் பாருங்க ரைட் சைடும் போட்டிருக்கிறாங்க அப்படியே. நிறைய இடத்துல குழி வெட்டி வச்சிருக்காங்க அங்க. அது வந்து எதுக்குன்னா இதுக்காக தான். இப்போ வந்து நம்ம வேற ஒரு வியூல வந்து இப்போ நம்ம ரோட பார்க்க போறோம்.
இது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லி தெரியல. யார் அவர் ஜெர்க் கட்டுறாரு? ஃபேமிலி விட ஜெர்க் கட்டுற மாதிரி ஒரு ஸ்கூட்டி. அவரு இப்ப நாங்க அதை சொல்லிட்டு வந்தோம்னா அந்த ஒரு தலைப்பு எதுக்கு போட்டு அதை செக் பண்ண போறாரு. சரி, இது மாதிரி சிரிக்க கூடாதுதான். எங்களை மன்னித்து விடுங்கள். இன்னைக்கு வந்து நடந்த இன்னைக்கு 2வது சம்பவம் இது. இன்னும் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா நம்ம மேல போகும்போது நாச்சியம்மன் கோயில் வரும். இங்க எதாவது சாமி கும்பிட்டு போகலாம். பூஜை நடக்குது போல நாச்சியம்மன் கோயில்ல. செம்மேடு. இங்க பாருங்க, இங்க பாருங்க மிஸ்டர். ரோடே தெரியலைங்க, ரோடே தெரியலைங்க. என்ன ஸ்டோரி கேடு? நான் ரோடுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ ஸ்டோரி கேட்டுன்னு சொல்ற. லேண்ட்ஸ்கேப்பா திருப்பி நான் ஆல்ரெடி வீடியோ வந்து 1 நிமிஷம் மேல ஓடிட்டு இருக்குது. ப்ரோ உன் ஃபோன் எடுத்து டக்குன்னு எடு ப்ரோ. ப்ரோ என் ஃபோன் தான் ஜிப்பு பேண்ட்ல வச்சிருக்கேன், ஜிப்பு போட்டாச்சு. என்னடா நீ வந்து மாதிரி ரோட்ல கவனம் செலுத்துறா. ஆக்சுவலாக ஒரு ஃபன் பிளாக்கா போயிட்டு ரோட் ஃபீஸ் இல்லாம மன்னிக்கவும். வேற என்ன ஜர்க் கொடுத்து ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா ஒரு எந்த ஒரு பிடிப்பு இல்லாம ஒரு கையில மைக்கும் இன்னொரு கையில கேமரா வச்சுட்டு அவ்வளவு பிடிக்காம வந்துகிட்டு இருக்கேன் நானு. இங்க பாருங்க, ஆஹா மிஸ்ட் அருமையா இருக்குது, அருமையா இருக்குது, அருமையா இருக்குது. இன்னைக்கு நான் ஏன் இன்னைக்கு ஒரு இவ்வளோ எக்ஸைட் ஆகுறேன்னா, அந்த அளவுக்கு கிளைமேட் நல்லா இருக்கு, அதனால தான் இவ்வளோ எக்ஸைட் ஆகுறேன் இன்னைக்கு. அப்படியே இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா 70வது ஏர்பின் பெண்டை கடந்தாச்சு. முன்னெல்லாம் டிராவல் பண்ணும்போது நம்ம அந்த ரோட் வியூஸில் நம்ம டிராவல் பண்ணும்போது ஒரே ஒரு கிளிப்பு தான் இருக்கும். ஒரு கிளிப்பை எடுத்து இடையிலலாம் நான் கட் பண்ணவே மாட்டேன். ஒரு வீடியோ எடுத்தாலும் நான் அப்படியே ஃபுல் வீடியோவாக வந்துடும், ஸ்பீடப் பண்ணி போடுவேன், ஒரு வீடியோ அப்படியே வந்துடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணி நிறைய வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எடிட்டிங் கொஞ்சம் கடினமாக தான் இருக்க போகுது, முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சோளக்காடு. இங்குதான் மிக முக்கிய சந்தை. இங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா அரப்பேஸ்வரா சிறுதானிய அங்காடி இங்கே முன்னாடியே. வந்திருக்க இடம் சோளக்காடு. வந்த இடம் சோளக்காடு. இங்கதான் சந்தை. இங்கே ஃபுல்லாக மிஸ்ட்டு தான், ரோடு ஃபுல்லாக. ஆக்சுவலாக வீடியோவில் கொஞ்சம் கம்மியாக தெரியுது, கண்ணுக்கு தான் அதிகமாக தெரியுது. ஃபுல்லாக மிஸ்ட்டு. இங்கே பாருங்க, ஒன்றுமே தெரில என்ன இருக்குது கீழே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒன்றுமே தெரில ரோட்டில், அந்தளவுக்கு மிஸ்ட் இருக்குது. நண்பா நீங்கள் ஆர்ன் பயன்படுத்திகிட்டே போங்க, ஓடி எழுப்பிக்கொண்டே இருங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் கிளியராக இருக்குது. திரும்ப பனி மாறி மாறி வந்துட்டு இருக்கு. பைய போங்க.
வந்த இடம் கொல்லிமலை, வந்த இடம் கொல்லிமலை, கொல்லிமலை. முன்னாடி பைக்கர்ஸ் போறாங்க. ஃபுல்லா ஸ்மோக் எஃபெக்ட், மிஸ்ட், நல்லா இருக்கு. இந்த நாட்கள்ல நீங்க வந்திருந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி இருந்திருக்கலாம். இன்னைக்கு போட்டோ எந்த அளவுக்கு எடுக்க முடியும்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். நமக்கு இதே ரேஞ்சில் மிஸ்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பார்க்கல. இந்த கிளைமேட் அப்படியே மெயின்டைன் ஆகணும், மிஸ்ட் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். யாரு ப்ரோ, உங்க சொந்தக்காரங்களா? ஒன்றும் இல்லை போ. சொந்தக்காரங்களா? ப்ரோ கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணினா பைக்கர்ஸ் எடுத்துக்கேன் வீடியோ. ஆனால் மிஸ்டில் அவங்க ஒன்றுமே தெரில. இது அவங்க கொஞ்சம் ஸ்பீடாக வராங்க பார்ப்போம். ஏன்னா அவங்க கரெக்டாக அந்த பைக்கோட இது இருக்குல்ல, அந்த இது அடிக்குது. வந்த இடம் ஏற்காடு, சி அந்த இடம் கொல்லிமலையா? ப்ரோ ஏன் ப்ரோ நிறுத்திட்டீங்க? எங்கடா சருன்னு வந்துட்டேன். சரி ஓகே. இந்த இடம் இங்கே பாருங்க, இந்த இடம் சூப்பராக இருக்குது. அதாவது இந்த இடத்துல ஏன்னா மிஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நமக்கு க்ரீனிஷ் கொஞ்சம் நல்லா தெரியுது. உங்களுக்கே தெரியும், ஆரம்பத்தில் நம்ம வீடியோ பார்க்குறது நல்லா தெரியும். எனக்கு பிடிச்சது எப்போவுமே க்ரீனிஷாக இருக்கிறது தான். இந்த இடத்துல மிஸ்ட் இல்லாமல் நல்லா இருக்குது, க்ரீனிஷ். கீழ் சோளக்காடு, இங்கேருந்து செம்மடு 3 கிலோமீட்டர். இந்த இடத்துல கொஞ்சம் சன் தெரியுது, சூரியன் தெரியுறாப்ல. இந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும். ஏன்னா இந்த சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்க பாருங்க, தண்ணி ஓடுகிறது. தண்ணி அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் வீடியோல. ஏன்னா அதுக்குள்ள வண்டி முறுக்கிட்டான். ரைடர்ஸ் இந்த இடத்துல பாருங்க, வெயில் அடிக்குது. இதுதான் பாத்தீங்கன்னா லோட்டஸ் ரெசார்ட்ஸ். ஆக்சுவலா இங்க வந்து நான் ஒரு நாள் வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் இந்த லோட்டஸ் ரெசார்ட்ல. ப்ரோ நான் ரைட் சைடா பார்த்துட்டு வரேன், நீங்க இந்த லெஃப்ட் சைட்ல நல்ல இடம் இருந்துச்சுன்னா சரி சொல்லுங்க, நான் அந்த பக்கம் கேமராவை திருப்பிக்கிறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா வள்ளிவேல் ஓரி அரசு பழங்குடியினர் நல பூண்டி உறவிட மேல்நிலை பள்ளி இங்கே இருக்குது ஒன்று, கவர்மெண்ட் ஸ்கூல். ஏன் கூட என் ஃப்ரெண்டு கொல்லிமலையிலேருந்து ஒரு பையன் படித்தான் சவுத் ஸ்கூலில் 12th. அவன் பேர் வந்து சுதீர். என்னங்க இங்க வெயில் அடிக்குது. ஆக்சுவலா நீங்க பாத்துட்டு இருந்திருப்பீங்க ஆரம்பத்துல இருந்து வீடியோ. அங்கெல்லாம் கிளைமேட் எப்படி இருந்துச்சு, ஆசமா இருந்துச்சு. இங்க என்ன பாத்தீங்கன்னா வெயில் அடிச்சு கொஞ்சம் இதாதான் இருக்குது. அப்படியே எக்ஸாக்டா அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. சோளக்காடுல எவ்வளோ ஒரு பனிமூட்டமா இருந்துச்சு, இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. இங்க ஒரு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் இருக்குது, கொல்லிமலை, நாமக்கல் மாவட்டம். இங்கே நம்ம கொல்லிமலையில் வேறு என்னென்ன ஃபேமஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிளகு, பலாப்பழம், அனாசி பழம், அப்புறம் மூலிகைலாம் இங்கே, அப்புறம் கொல்லிமலை தேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கொல்லிமலை தேன் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. இப்போ இங்கேருந்து லெஃப்ட் பக்கம் திரும்பினோம்னு வச்சுக்கோங்களேன், அரப்பளீஸ்வரர் 11 கிலோமீட்டர் லெஃப்ட் சைடு. நம்ம ரைட் சைடு திரும்புகிறோம் அப்போது. நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? பொட்டானிக்கல் கார்டன். நாம வந்து இப்ப பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு இருக்கோம், தாவரவியல் பூங்கா. ஏன்னா கஸ்டமர்ஸ் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போகிறோம், டப்பு டப்புன்னு ஃபோட்டோ எடுக்கிறோம், கிளம்புறோம் வீட்டுக்கு. உங்களுக்கு வந்து முழுமையான கொல்லிமலை பற்றின ஒரு 2 days ரிவ்யூ ப்ளஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்காக நான் போடுறேன். நான் இங்கே வந்து ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணி 2 நாளில் என்னென்னலாம் இங்கே சுற்றி பார்க்க முடியும் அப்படிங்கிறது, அதில் வந்து ட்ரோன் ஷாட்லாம் உங்களுக்கு வந்து நான் இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். அதில் அந்த வீடியோவும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ எங்கே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மேடு. செம்மேடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். நம்ம கரெக்டாக சேந்தமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து செம்மேடு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துட்டோம். நம்ம அப்படியே எக்ஸாக்டாக வேறு மாதிரி இருக்குது. என்ன வேறு மாதிரி இருக்குன்னா கிளைமேட்டு. நம்ம செம்மேட்லேருந்து சீக்குப்பாறை காட்சியமனை 2 கிலோமீட்டர், தாவரவியல் பூங்கா 3 கிலோமீட்டர், படகு இல்லம் 4 கிலோமீட்டர். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செம்மேட்லேருந்து பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை ட்ரோன் வாங்கணும்னு சொல்லிட்டு. ட்ரோன்லாம் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தட்டி தூக்கம் அந்த வியூஸ்லாம். வியூ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பாருங்க. குழந்தை இயேசு ஆலயம், இங்கே ஒரு சர்ச் இருக்கு. தாவரவியல் பூங்காக்கு ஆக்சுவலாக இங்கே தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. நம்ம வண்டி இங்கே நிறுத்திட்டு
மேலே எடுத்துட்டு போகிறேன். போ மேலே எடுத்துட்டு. அப்படியே இப்போ நம்ம செம்மேட்லேருந்து தாவரவியல் பூங்காக்கா வந்தாச்சு. உள்ளே போவோம். கஸ்டமர் வேறு வெயிட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன பைட் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போவோம். இங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 20 ரூபா, சின்னவங்களுக்கு வந்து 10 ரூபா. அப்படியே ரைட் சைட் பாருங்கள், நல்லா இருக்குது க்ரீனிஷ். இன்னைக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த வழியாக 2 வீலர் போகலாம். மேலே நம்ம முடிஞ்சால் 2 வீலரில் வந்து போவோம், ரிட்டன்னு டைம் இருந்துச்சுன்னா. இந்த பார்க் நல்லா மெயின்டைன் பண்ணலாம், ஆனால் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது க்ரீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் ஷூட் வரும்போது ரொம்ப டார்க்காக இருந்துச்சு க்ரீனு. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வெயில். இன்றைக்கி வந்த கிளைமேட் அன்றைக்கி சுத்தமாக இல்லை. இதெல்லாம் நல்லா பெயிண்ட் பண்ணலாம். அந்த மான்லாம் ஒரு அட்ராக்டிவாக வச்சுருக்கலாம். இந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனி பாக்ஸ் இருக்குல்ல, அதை நாங்கள் வந்து ஃபிட் பண்ணோம். வந்து ஷூட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் குழந்தைங்க விளாட்றதுக்கு அந்த சர்க்கிள் விளாட்றதெல்லாம் இருக்குது, தூரிலாம் இருக்குது. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் இருக்கிறாங்க. அதனால் அந்த பக்கம் நான் கேமரா திருப்பல. ரிட்டன் வரும்போது வேணால் ஆள் இல்லைன்னா எடுக்கலாம். தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை. அந்த 2 வீலரில் வரவங்கன்னு சொல்லி சொன்னல, இப்படி வந்து இப்படி மேலே போகலாம். மேலே ஒரு ஹிடன் ஸ்பாட் இருக்கும் போல். முடிஞ்சால் இன்றைக்கி போய் காட்டுறேன். அப்படி இல்லைன்னா என்ன இன்னொரு நாள் வரேன்னு சொல்லியிருக்கேன்ல, அன்னைக்கு வந்து கன்ஃபார்ம் இங்கேருந்து போகலாம். இது வந்து செம்மேடு வரைக்கும் தான் பிளான் போட்டிருந்தேன். அதோட வீடியோ நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வந்துட்டோம், இன்றைக்கி முடிஞ்சதை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்ஸ்கிரிப்டட் வித் எல்கே. தர வரைக்குமே நல்லா இந்த செடி கொடிலாம் முளைச்சிருக்குது. இதெல்லாம் ரிமூவ் பண்ணி அழகாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் வருவாங்க. இங்கே பாருங்க, இந்த சிலைலாம் கையில் உடஞ்சிருக்குது. வாட்டர் ஃபவுண்டெயினில் வாட்டரே இல்லை. இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சுற்றுலாத்துறை அமைச்சர் நம்ம டிஸ்ட்ரிக் தான். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லுங்கள். இது அவர் இதில் கீழ் வருமா என்னன்னு சொல்லி தெரில, ஆனால் வரும் தான் நான் நினைக்கிறேன். நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் க்ரௌடு வரும், இன்னும் ஒரு வருமானம் கிடைக்கும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி இப்போ வந்துட்டு போனவங்க பார்க்கில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்னாங்கன்னா அப்புறம் இங்கே யாருமே வரமாட்டாங்க. இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க வந்துட்டு இங்கே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்போ தான் இன்னும் நிறைய கூட்டு பேர் வரும். ஸோ இங்கே பாருங்கள் கீழெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே இந்த உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை போல், உடஞ்சிருக்குது. இதே மாதிரி அங்கே ஒன்று இருந்திருக்கும் போல், அது காணவே காணா. அந்த சைடு ஒன்று இருக்குது. அது சைடு இப்போ சொல்லவும் தான் ஞாபகம் வருது. இங்கே உடஞ்சிருந்துச்சு இல்லை, அதே மாதிரி அங்கே இருக்குது. அந்த திட்டு 2 திட்டு உட்காரதுக்கு இருக்குது. அது வந்து நான் போன தடவை இங்கே வந்தப்போ அதை தாண்டுறேன், சாகசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 இதை தாண்டும் போது செம்மையாக அடி. இதான் அந்த இங்கே அந்த உட்காரது இருக்கும்ல, அதை தாண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரைட் சைடு முட்டிக்கெல்லாம் செம்ம அடி. தாண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம்
வீடியோ ஆச்சுன்னா கூட அட்டாச் பண்ணி விட்றேன், ஃபன்னாக இருக்கும் அது. நல்லா தாண்டி இருப்பேன், பட் மட்டீர்னு அடி விழும். அது ஒரு வாரம் அந்த கால் வலிச்சிட்டு இருந்துச்சு அந்த முட்டியில். தேவையில்லாத வேலை இதெல்லாம். ஆக்சுவலாக அந்த பிளானே இல்லை, செம்மடி வரைக்கும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் பிளானு. சரி இது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்து எங்கே பிளான் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு தெரில. ஷூட் முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் போட் ஹவுஸ் இருக்குது, அப்புறம் சீக்குப்பறை வியூ பாயிண்ட் இருக்குது, முடிஞ்சால் போகலாம் டைம் இருந்தால். நான் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு 2 days ஸ்டே பண்ணி அதில் வந்து நான் ட்ரோன் வியூஸ் காட்டணும். எனக்கு அதுதான் ரொம்ப ஆசை. ஏன்னா அந்த ஆல்ரெடி இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் ட்ரோன் வியூஸ்லாம் பார்த்துருக்கேன், செம்மையாக இருக்கும். சரி நம்ம எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அது முடிஞ்சால் நம்ம ட்ரை பண்ணலாம். வாங்கிட்டேன்னா கன்ஃபார்ம் வந்துடுவேன். என் ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கான், அவன்கிட்ட கேட்டு இண்டியன் ஸ்பாட்டு கூட உங்களுக்காக நான் அவன்கிட்ட கேட்டு நான் வந்து எடுத்து போடலாம். நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க நீங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்ஸ்கிரிப்டட் வித் எல்கே. வெல்கம் கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் இருக்கிற படகு இல்லம் போட் ஹவுஸில் தான் இருக்கோம். கரெக்டாக செம்மேட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும் போட் ஹவுஸு. பொட்டானிக்கல் கார்டன் தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர் வரும். இப்போ இந்த படகு இல்லத்துக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். இங்கே வந்து டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10 ரூபா என்ட்ரி ஃபீஸு. போட் ரேட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், போட் ஹவுஸில் வந்து போட்டில் போனோன்னா 40 ரூபா. காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதாவது பார்க்கே இப்போ தான் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது போட் ஹவுஸை இப்போ தான் மெயின்டைன் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க போல். இப்போ தான் எல்லாம் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க அதிகமாக இந்த புல்லெல்லாம். இதோ பாருங்கள், இங்கெல்லாம் உடச்சி போட்டிருக்கிறாங்க. இங்கே நம்ம கொல்லிமலை வந்து இப்போ நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இன்னும் கொஞ்சம் டூரிஸ்ட்லாம் அதிகம் வருவாங்க. நம்ம கொல்லிமலையை வந்து இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் பிரபலமாகும். ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் பத்தாது, இன்னும் ஒரு நல்ல சுற்றுலாத்தலமாக இருக்கும். இங்கே 2 போட்டு கிடப்பில் போட்டிருக்கிறாங்க. குட்டி பசங்களாம் இங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. 2 போட்டு கிடப்பில் இருக்குது. ரெண்டு போட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த கழுத்து இந்த வடிவேல் பார்த்தோம்ல, இந்த தலை அந்த உடலோடு சேர போகுது.
இங்கேருந்து பார்க்க எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்க அது இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கும் ஃபுல்லாகவே காடு, ஃபாரஸ்ட், ஒரு நல்ல ஒரு வைபாக இருக்குது. வீக்கெண்டில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் இங்கெல்லாம். என்ன ஹிடன் ஸ்பாட்ஸ்லாம் இங்கே அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து நம்ம இன்னொரு நாள் வந்து இங்கேருந்து ஹிடன் ஸ்பாட் பற்றி ஒரு வீடியோ போடலாம். அந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போட் ஹவுஸ் இவங்களே இந்த லட்சம் ஓட்டுறாங்கன்னா நம்ம என்ன இருங்கப்பா தம்பி வந்து பாருங்கப்பா. அப்படியே இந்த போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன பார்க் மாதிரி தான் இங்கே. இவ்வளோ தான். அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. இங்கே சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுற இடம் இந்த பக்கம். மொத்தமாக போட் பார்த்திங்கன்னா 2 3 தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் முன்ன போகும்போது போயிட்டு இருந்தாங்க. 2 போட்டு தான் மொத்தமாகவே இருக்குது இங்கே. பர் ஹெட்டுக்கு 40 ரூபா. இந்த கிளைமேட்டுக்கும் இங்கே இருக்க சினாரிக்கும் செம்மையாக இருக்குது. வணக்கம் கைஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேக்குபாறை வியூ பாயிண்ட்டுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது இங்கே பாருங்கள், செம்மேட்லேருந்து வரும்போது ரைட் எடுத்து வரணும். நம்ம இப்போ பொட்டானிக்கல் கார்டன் போனதால லெஃப்ட் எடுத்து போகிறோம். இங்கேருந்து செம்மேட்லேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் சேக்குபாறை வியூ பாயிண்ட்டுக்கு. பெருமாப்பட்டி. மயில் அங்கே இருக்குது. இங்கே பாருங்க, வயல் கீழால இருக்கு. பார்க்கறதுக்கே அருமையா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. சேக்குபாறை வந்துவிட்டோம்.
சீக்குப்பாறை காட்சி முனைக்கு வந்துட்டோம். தமிழ்நாடு அரசு வனத்துறை கொல்லிமலை வனச்சரகம் சீக்குப்பாறை காட்சி முனை. நுழைவு கட்டணம் 20. பைக் ரைட்டு. பைக்லாம் ரைட் சைட் பார்க் பண்ணோம். கார்லாம் 4 வீலர்லாம் லெஃப்ட் சைட் பார்க் பண்ணோம். சீக்குப்பாறை காட்சி முனைக்கு மேலே ஏறிட்டு இருக்கோம். போன வருஷம் வரும்போது ஷட்டர் போடல தானே? மேலே ரூஃப் போடல தானே போன தடவை வரும்போது. ரூஃப் இப்போ புதுசாக போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கு. இதுதான் ஆல்ரெடி இருக்கிற வியூ பாயிண்ட்டு. இப்போ புதுசாக ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இது சன் இறங்குனதும் பாருங்க ஹில்ஸ் எவ்வளோ சூப்பராக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் இங்கே வந்து சன் இருந்தனால, சூரிய ஒளி இருந்தனால அந்தளவுக்கு ஒழுங்காக தெரில. இப்போ சன் வந்து பின்னாடி போகவும் சூப்பராக இருக்குது பார்க்க. வியூ பாயிண்டில் ஏறி அடுத்து ஒரு கிளிப் எடுப்போம். ஆக்சுவலாக இப்போ தான் இங்கே க்ரௌட் இங்கே கிளியர் ஆனிச்சு. ஸோ அதனால் இவ்வளோ நேரம் எடுக்காமல் இப்போ தான் வந்து இந்த வியூ எடுக்கணும். இந்த சன் லைட் இங்கே இருக்கிறனால வியூ எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லி தெரில. சிஸ்டத்தில் எடிட் பண்ணும்போது பார்த்தா தான் தெரியும். ஆனால் உண்மையிலுமே வந்து இங்கே வந்து பிளேஸ் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து கொல்லிமலை வந்து ஃபுல் ஒரு 2 days ஒரு விளாக் வரும்போது அப்போ வந்து கண்டிப்பாக வந்து திரும்ப இந்த வியூ வந்து ட்ரோன் ஷாட்டை எடுத்து போடுறேன். அப்போது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்ஸ்கிரிப்டட் TLK. கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சோளக்காடு சந்தையில் இருக்கோம். இரவு நேரம் என்பதால் வெளிச்சம் அந்த அளவுக்கு வீடியோக்கு கிடைக்காது. ஓகே, இதுதான் சந்தை. உள்ளே போய் பார்ப்போம். எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குன்னு யாரும் தெரில. வீடியோவில் பிக்கர் ஆகிட்டே இருக்கும் லைட்டு வேறு. பலாப்பழம் ரேட் ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க. சீரியஸாக பழமே கிடைக்கலங்க. நீங்கள் அரை லிட்டர் 600 ரூபாய்ங்களா? சின்ன டப்பானா அது அது 100 ml 200 ரூபாய். இது என்ன கணக்குன்னு சொல்லி தெரில. அரை லிட்டரு 600 ரூபாய் தேனு, 100 ml 200 ரூபாய். சரி, ஓகே, அப்படியே இப்போ நம்ம வெளியே கிளம்புவோம். கொஞ்சம் இங்கே லைட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் அந்தளவுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரில வீடியோ.
உங்களுக்கு கொல்லிமலை பற்றின 2 days vlogs அதை நான் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கேன். நான் ட்ரோன் வாங்கிட்டேன்னா அந்த வீடியோ நான் எடுத்துருவேன். ஏன்னா இங்கே ட்ரோன் வியூஸ் தான் நல்லா வேணும் நமக்கு. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்ஸ்கிரிப்டட் வித் எல்கே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.